ஜஸ்ட் என்ன பார்த்துட்டு வந்தோம் இப்போ? இப்ப படம் லவ் லவ் வேற லெவல்ல இருந்து லவ் வேற லெவல்ல இருந்தது. பார்ட் 2க்கும் வெயிட்டிங். சின்ன தனுஷ் வந்திருக்கா போல, இதுக்கப்புறம் தரமா இருக்கு. சோ நீங்களும் வந்து தியேட்டர்ல இருந்து படத்தை பாருங்க. என்னைக்கு பார்க்கணும்ப்பா? 20 வெள்ளிக்கிழமை படம் நாளைக்கு இங்க ரிலீஸ். ஸோ நீங்க இன்னைக்கே போய் தியேட்டர்ல பாத்துருங்க. இன்னைக்கே போய் டிக்கெட் வாங்கிடுங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளேல இருந்து, ஸ்டோரியில இருந்து, மியூசிக்ல இருந்து, பொண்ணுக்கும் பையனுக்கும் நடக்கிற லவ் தான் படமா எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரி பாத்திருக்க மாட்டீங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, பசங்களால எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதை பொண்ணை கஷ்டப்படுத்தி வைக்கிறாங்க. அதை கஷ்டப்படுத்தி வைக்கும் போதுதான் என்ன கேரக்டர் தான் படம். ஓகேங்களா? பார்ட் 2 வருதுங்க. கிளைமேக்ஸ் சீட்டுக்கு எட்ஜ்ல உட்கார்ந்து. ஆமா, அதுதான் வெயிட்டிங். இப்ப பார்ட் 2 எப்போ வருது தான் வெயிட்டிங். ஆமா, பார்ட் 2ல போ. நீ வண்டியா மஜாவா இருக்கு ப்ரோ. அவளதான் தட்டி விடுங்க. நீ வேற கேட்டு தனுஷ் சார் சாயல்ல மட்டும் தான் இருக்கு. ரொம்ப வருது ப்ரோ. ரொம்பலாம் வரல. தனுஷ் சார் தான். தனுஷ் தான் நடிக்கல, அவர் தான் நடிக்கல படத்துல. ஓகேங்களா? அந்த சாயல்ல வேற ஒரு ஜெராக்ஸ் இங்க இருக்காரு. இரண்டாவது படம் வேற லெவல்ல இருக்கு. தேங்க்யூ. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷனு, முக்கியமா சொல்லலாம் நம்ம தனுஷ் சார் அண்ணன் எல்லாரும் வேற லெவல் பண்ணிருக்காங்க. வனிதா மேடம் எல்லா கேரக்டரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. புதுமுகம் அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் அது. ஓகேங்களா? ஃபேமிலியா ஜாலியா வந்து ஜாலியா என்டர்டைன்மெண்ட் ஆயிட்டு ஜாலியா போலாம். வெள்ளிக்கிழமை மறந்துடாதீங்க, நாளைக்கு தான். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது படம் பார்க்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. செம்மையா என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலா. எல்லா படத்துலயுமே லவ் பத்தி தான் பயங்கரமா பேசுறாங்க. இதுல வந்து பசங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய ஃபன்னான ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்களா, அது வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ ரெண்டு லவ்வர்ஸா உட்காந்து பாக்குறப்போ பாய்ஸ் இதுதான் தப்பு பண்றோமா, கேர்ள்ஸ் இதுதான் தப்பு பண்றோமா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல பழி வாங்குறதுன்னு கிடையாது, அது அவங்க புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்கன்னா. ஒரு மூவிக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எல்லா மூவியும் எல்லா இதோடயும் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அது ஒரு விஷயம், ஒரு தாட் ப்ராசஸ்ல எடுத்திருப்பாங்க. சோ அதை நம்ம அந்த என்டர்டெய்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்திருக்கோம் வரைக்கும் இட் இஸ் வெரி குட் அண்ட் இட் இஸ் வெரி என்டர்டெய்னிங் ஆல்சோ. அதான். சாரி, அப்படி பார்த்தா நிறைய அந்த ஒரு லைன் வந்து மேபி அந்த உங்களுக்கு அது ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபீல் வரல. இது ஒரு டைப் ஆஃப் டிஃபரெண்டான மூவியா இருக்கு. ரோமியோ மேபி படம் வருஷம் வந்தது டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? எப்படி இருந்தாலும் அப்ப லவ் அப்படின்னு ஒரு டாபிக்கா எடுத்துக்கிட்டோம்னா அப்ப அதுல வர எல்லா ஸ்டோரிஸும் லவ்ல முடியுதோ, நல்லா முடியுது, இது முடியுதுன்னா ஒரு மூவியோட நம்மளால கம்பேர் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் நான் சொன்னேன். சோ இது ஒரு என்டர்டெய்னிங் பெர்ஸ்பெக்டிவா நம்ம பார்க்கணுமே தவிர காப்பி பண்ணாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு பதிலா நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம பார்க்கணும்ன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. மேபி அவங்க ஃபேமிலில இருந்து வந்தனால அப்படி இருக்கு. பட் அவரோட ஸ்டைல்ல அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நான் அப்படிதான் பார்த்தேன். அவர் வந்து பவிஷா நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பவிஷோட ஆக்டிங்கா எனக்கு அது வந்து பிடிச்சிருந்தது. ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மரா நம்ம எப்பவுமே பார்க்கணும். யூசுவலா இப்போ நம்ம அப்பா மாதிரி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே வரும். பட் அவரோட ஸ்டைல்ல அவர் அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஹி டிட் ஹிஸ் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பெஸ்ட் ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரீமிக்ஸ் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம டீசர் ட்ரெய்லர்ல படத்துல இன்னுமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஜென்சிக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சுவலி லவ்வர்ஸா ரெண்டு பேர் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா என்ஜாய் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நானும் இதானடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைங்க, மெச்சூரிட்டியா இருக்கிற கப்பிள்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. என்னென்ன தப்பு இருக்கு அப்படின்றத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆப்வியஸ்லி பிரிஞ்சு போறதெல்லாம் வந்து அது அவங்களோட மைண்ட் செட் தாங்க. படத்தை பத்தில யாரும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. வந்து எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாருமே பேரண்ட்ஸும் பாத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி தான். சோ எல்லாருமே வந்து பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. லவ் எப்படி சொல்றது, நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்டா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு மூவி தான். எஸ், அந்த ஜாடை இருக்குதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தனுஷ் சார் அது கைட் பண்றாரு. அவர் மேலும் மேலும் வளர்ந்துட்டு வராரு. ஸோ யா, யூ ஷுட் அப்ரிஷியேட் இட் ஆக்சுவலி. நல்லா இருக்கு. ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரு. லைக் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. விஜய் சேதுபதி சார் மாதிரி ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்கு.
நல்லா போல்டாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இது. இந்த ஹீரோயினியை பழி வாங்குறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுல புதுசா என்ன சொல்லுவீங்க? அது பழி வாங்குறதை விட அவங்கள உணர வச்சிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். நான் ஆண் பெண் ஈக்குவலா இருக்கணும் தான். அது உணர்வு தான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபீலிங்ஸ், லவ், எமோஷன் தான் இங்க இம்பார்ட்டன்ட் ரோல். அது எப்படி சப்போர்ட் பண்ற ஒருத்தர் தான் இங்க இருக்கிற கதையே. இது எப்படி ஜென்சிக்கான படமா இல்ல ஃபேமிலியா? இல்ல 90s இருந்து எல்லாருமே பார்க்க, காதல்னால எல்லாரும் பாக்குறது. அது என்ன ஜென்சி, அது எல்லாரும் பார்க்க வேண்டியதுதான். படம் சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி என்ன சொல்றது, இந்த வாரத்துக்கு இந்த வீக்கெண்டுக்கு சூப்பரான படம் ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு விஐபி அப்புறம் சிவமனசுல சக்தி இந்த படம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்களே, இந்த படமும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பாய்ஸ்க்கு உங்களுக்கு என்ன சொல்றது, நீங்களே கொண்டாடுவீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக் டெலிவரியும் வந்து செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் 2 பேருமே என்ன சொல்றது, ஹீரோயின் வந்து புதுமுகமா இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா பண்ணியிருக்காங்க, அழகா இருக்காங்க. நல்ல என்ன சொல்றது, ரோல்ஸ் எல்லாம் நல்லா தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும். பவிஷ் வந்து ஹீரோவா மாறி இருக்காருங்க. அவதார் எடுத்துட்டாரு, அவர் பர்ஃபெக்ட் ஹீரோ. நம்மளுக்கு வந்து புதுசா ஒரு ஹீரோ கிடைக்கணும்னு நினைச்சோம்ல, நம்ம பவிஷ் வந்துட்டாரு. ஸோ படம் சூப்பர். ஆமா, தனுஷ் பாக்குற மாதிரி. ஏன்னா அப்கோர்ஸ் அவங்க சாயல் இருக்கு. பட் ஆனா பவிஷோட ஸ்மைல், அவங்களுடைய மேனரிசம் தனியா காமிச்சிருக்காங்க, தனியா டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நான் இந்த படம் ஆக்சுவலி பவிஷ் நடிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி வரும்போது போஸ்டர் பார்த்தேன், ஏன்னா தனுஷ் மாதிரியே யாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா பவிஷ்ன்றது எனக்கு படம் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது. அது ஸ்டார்டிங்ல எல்லாம் இந்த சாங்லாம், ஃபேமஸான சாங்லாம், ஒரு பாடி பொட்ட புல்லு வெளியேல, அதெல்லாம் நாங்களாம் ரொம்ப ரிமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா, அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க படம் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு தான் போவீங்க, திருப்தியா தான் போவீங்க. ஜென்சியும் ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம். ஜென்சிக்கு மெயினா ஓகே, அதுல வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனா வந்து அதே கிடையாது, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது அப்படியே டோட்டலி வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இல்ல, ஏன்னா கடைசியா என்ன சொல்ல, கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சோ கடைசியா வந்து சண்டை போட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா படம், சூப்பரா. படம் எப்படி இருந்துச்சு சொல்லு, படம் எப்படி இருந்துச்சு சொல்லு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் புதுசா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. இதுல வந்து ஏற்று தாழ்வு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த வாரெல்லாம் கிடையாது. பிகாஸ் எஸ், லாஜிக்கலி இன் சம் பர்சன்டேஜஸ் இதுவும் நடக்குது. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், சும்மா ஃபிளாக் எடுத்துட்டு நடக்கக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மாதிரி ஃபன் லவிங்காகவும் இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்றது, பேசிக் திங்ஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க. கிரெடிட் கார்டில் வாங்காதீங்க, லோன்ஸ் வாங்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுல சந்தோஷமா இருங்க. ஸோ ஓவரால் இட்ஸ் a beautiful experience. ரொம்ப சூப்பரான ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஷோ எங்களுக்கு தான் போடுறதா சொன்னாங்க. இது வந்து எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். டைரக்டர் நல்லா யோசிச்சிருக்காரு அந்த படம். ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் கட்டாயமாக வந்து பார்க்கணும். பவிஷ் வந்து 2வது படம்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ப்ளே பண்ணியிருக்காரு. இயக்குனர் வந்து நல்லா யோசிச்சிருக்காரு, ரொம்ப டைம் எடுத்து எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்காரு. ஸோ ஃபீல் குட் மூவி, நல்ல சூப்பரான ஒரு அழகான படம். தியேட்டரில் போய் பாருங்க, சூப்பராக இருக்கு படம். அப்படி சொல்ல முடியாது, அவருடைய ஸ்டைல் வேற. இவர் வந்து தனுஷ், செல்வராகவன் கூட இருக்கிறதுனால அவருக்கு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஆக்சுவலி மெயினாக வந்து சொன்னால் கேமராமேன், டைரக்டர் எல்லாருக்குமே வந்து நல்லா ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம், அருமையான படம். யங்ஸ்டர்ஸ் போய் பாருங்க. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள், கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கட்டாயமா என்னுடைய கெஸ், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜெனரலாக வந்து படங்கள் பார்த்து நானும் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கெஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தான் வந்து முதல்ல போட்டிருக்கிறதா சொல்றாங்க ப்ரொடியூசர் சைடில். ஸோ ப்ரொடியூசருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புது டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கதையை வந்து வாய்ப்பு கொடுக்கறது, எடுத்தோடனே சொல்லிடுறாரு அவர் அழகா. லைன்ல சொல்லி, நான் பாகுபலி இவர் மாதிரி ராஜமௌலி மாதிரி நான் வந்து டைரக்ட் பண்ண போறதில்ல, அதே மாதிரி ஒரு கதை இருக்காது, எனக்கு பிச்சு பிச்சு தான் சொல்வேன்னு ஒரு அது வித்தியாசமா சொல்றாரு. ஸோ எந்த வரைக்கும் அந்த ஹைப்பை கொண்டு போறாரு. ஸோ அந்த டீமுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் செம்மையா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது.
ஓவராலாக எல்லாருக்குமே ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கடன் வாங்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மெசேஜாக கன்வே பண்ணியிருக்காங்க. மியூசிக்காக இருக்கட்டும், ஹீரோ சாரோட ஆக்டிங், புதுமுக ஹீரோயினியோட ஆக்டிங், செல்வராகவன் சார் ஆக்டிங், வனிதா மேம் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. புதுசாக இருக்குது. புதுசாக இருக்குன்னு கதை புதுசு இல்லை, ஆனால் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். எல்லாமே சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் நிறைய நான் நீக்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் தனுஷா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் தனுஷ் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆட்டிடியூடு எல்லாம் அப்படியே, ஃபேஸ் கட் எல்லாமே அப்படியே இருக்கும். டான்ஸும் சூப்பராக பண்ணுறாரு. எல்லாமே ஓவராலாக செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு. போன படத்தை விட இந்த படத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும். இதில் ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் கார்ஸ் பார்க்கிங்கில், அது சூப்பராக இருந்தது. இல்லை ரோமியோ ஜூலியட் கதை தான். ஆனால் நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ரோமியோ ஜூலியட்னு கதை ஞாபகம் வருது. ஆனால் இவங்க கன்வே பண்ணும்போது அந்த கதை நம்மளுக்கு ஞாபகம் வராது. இவங்க கதைக்குள்ளே தான் நம்மளை கொண்டு போவாங்க. அதனால அந்த கதை நம்மளுக்கு ஞாபகம். லவ் சிறப்பாக இருக்குது படம். இதில் மெயினாக சொல்ல போனோம்னா டைரக்டர் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் பவி வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் சார் வர சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, யாரும் கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க, எல்லோரும் பொறுப்போடுறங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த படத்துடைய ஒரு மைய கருவாகவே இருக்குது. நல்லா வந்திருக்கு. ஹீரோ நல்லா ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த படத்தின் மூலிமா நிறைய தெரியுது. அவருக்கு வாழ்த்துக்கள். மொத்த டீமுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. முழுக்க யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான். அதில் மெயினாக வந்து இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் லவ்வர்ஸை சுற்றிட்டு கூட்டிகிட்டு நிறையா சுற்றுற பசங்களுக்கு வந்து இது ஒரு பாடமாகவும் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவருடைய சாயல் வந்து நிறைய இடங்கள்ல தெரிய வருது. அவர் டைலாக் பேசுறது, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ற சில இடங்கள் நிறையாவே தெரியுது. டான்ஸ் கூட அவருடைய இம்பாக்ட் தெரியுது. டோட்டலா வந்து அவருடைய ஜூனியர் மாதிரி தான் இருக்காரு. மிக சிறப்பா இருக்கு. ஆக்டிங் சொல்ல போனா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே அவருடைய சென்டிமெண்ட் ஆகட்டும், லவ் ஆகட்டும், காமெடியாக வர சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு ப்ரோ. படம் என்டர்டைனிங்காக காமெடியாக நல்லா இருக்கு ப்ரோ. அண்ட் வந்து ஒரு புதுசாக புது படம் பண்ண மாதிரியே இல்லை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வேறு மாதிரி இருந்துச்சு. படம் கதை வைஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஜென்சிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். ஜென்சிக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய இது இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ.